புரிஞ்சுக்க மாட்டீங்க. நீங்க ஏன் கிறிஸ்துவை காண்பிக்க அந்த நேரத்துல ஏன் மன்னிக்க மாட்டீங்க? நீங்க அந்த இடத்துல மன்னிச்சாதான் நீங்க பண்ணுற தப்பிதத்தை ஒருவேளை நீங்க பண்ணீங்கன்னா அதை தேவன் மன்னிப்பாரு. அப்போ நீங்க மற்றவங்களை மன்னிக்காம இருந்தீங்கன்னா இப்படி அந்த மன்னிப்பு உங்களுக்கு கிடைக்கும். இப்ப எப்படி நாம் ஒரு விஷயத்த செய்யும் போது தெரியாம செஞ்சுட்டோம் நம்ம சொல்றோம், ஒரு தவறை செய்யும் போது நம்ம தெரியாம செஞ்சுட்டோம் அப்படின்னு. அப்ப அவங்க தவறு செய்யும் போது தெரியாம தானே செய்வாங்க. அவங்க தெரிஞ்சே செஞ்சாலும் தெரியாம செஞ்சாலும் அவங்க ஒரு மாமிசம், அவங்க பின்படாக செயல்படுற பிசாசை தான் நம்ம கண்டுக்கணும். அநேக நேரத்துல நம்ம என்ன பண்றோம்னா அந்த மனுஷன் மேல வெறுப்பை காட்டுவோம், அந்த மனுஷன் மேல எதிர்ப்பை காட்டுவோம், அவனை நம்ம ஒதுக்குவோம். ஆனா அவன் பின்னாடி இருக்க பிசாசை நம்ம இனிமே பார்க்க மாட்டோம். ஏன்னா எல்லா மனுஷர்களுமே கெட்டவனா பிறக்கிறது கிடையாது, அவனை கெட்டவனாய் மாத்துக்கிறது பிசாசு. அப்போ அவன் பின்னாடி செயல்படுற அந்த பிசாசை தான் நம்ம கடிந்து கொள்ளுமே தவிர அவங்கள நம்ம கடிந்து கொள்ளுகிறதுனால நமக்கு எதுவும் கிடைக்க போறது கிடையாது. ஏன்னா தேவன் சொல்லிட்டாரு, நீ மன்னிக்கணும்.